வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு 22வது பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம். அது என்ன பெயர்வினை உங்களுக்கு தெரியுமா? பென்சாயின் கான்டென்சேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். பென்சாயின் குறுக்கம். பென்சாயின் குறுக்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத அரோமேட்டிக் ஆல்டிஹைடை நீர்த்த ஆல்கஹால்ல கரைஞ்ச பொட்டாசியம் சயனைடோட கரைஞ்ச கரைசலோட முன்னிலையில வினையில ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ராக்சி கீட்டோன் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வினையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பென்சாயின் குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லெட்ஸ் see in English benzoin condensation. அதாவது the benzoin condensation involves the treatment of an aromatic aldehyde with aqueous alcoholic potassium cyanide. The products are hydroxyketone. It is also known as benzoin condensation. இப்ப நம்ம பார்க்க போறது பென்சாயின் கான்டென்சேஷனுக்கு ஒரு பொதுவான ஒரு வினையத்தான் பார்க்க போறோம். சோ அது என்னன்னு பாத்திரலாமா? 2 மாலிகுல் ஆஃப் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பென்சால்டிஹைடு வந்து எடுத்திருக்கோம். சோ 2 பென்சால்டிஹைடு குழுக்கள் வந்து எடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆல்கஹால்ல கரைஞ்ச பொட்டாசியம் சயனைடோட முன்னிலையில வினையில ஈடுபட போகுது. இங்க பொட்டாசியம் சயனைடுக்கு பதிலா நம்ம வந்து சோடியம் சயனைடு கூட பயன்படுத்தலாம். வினையில ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சோயின். இதோட ஐயப்பா பெயர் என்ன அப்படின்னா 2-ஹைட்ராக்சி 1,2-டைஃபினைல் எத்தனோன். இப்போ இதுல வந்து நீங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத அலிபாட்டிக் ஆல்டிஹைடுகள் வந்து இந்த வினையில பொதுவா ஈடுபடுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளுக்கான ஒரு சிறப்பான வினைதான் இந்த பென்சாயின் குறுக்கம். சோ உங்களுக்கு பென்சாயின் குறுக்கம்னா நல்லா கிளியர் ஆயிட்டா என்னன்னு. சரி, அடுத்து நம்ம போக போறது மெக்கானிசம் ஆஃப் பென்சாயின் கான்டென்சேஷன். அதாவது பென்சாயின் குறுக்கத்துக்கான வினை வழிமுறை வந்து பார்க்க போறோம். சோ இந்த வினை வழிமுறை வந்து 7 படிநிலைகள், அதாவது 7 ஸ்டெப்ல வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோபிலிக் அட்டாக், அதாவது கருக்கவர் தாக்கல். முதல்ல நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். சோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பென்சால்டிஹைட்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்களை இந்த கார்பன் இருந்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கார்பன் என்னதுன்னா டெல்டா பாசிட்டிவா இருக்கும். சோ இந்த ஆக்சிஜன் என்னவா இருக்கும் அப்படின்னா டெல்டா நெகட்டிவா வந்து இருக்கும். சோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா சயனைடு அயனி கூட வினையில ஈடுபட போகுது. இந்த சயனைடு அயனி வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா இங்க செயல்படுது. சோ இங்க இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனில் கார்பனை போய் தாக்குது. தாக்கும்போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற இரட்டை பிணைப்பு எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிஜன் எதிரயனியா மாறுது. சோ எதிரயனியா மாறும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. சோ இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு 2வது ஸ்டெப்ல வினையில ஈடுபட போகுது. செகண்ட் ஸ்டெப் போயிடலாமா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டனேஷன், அதாவது புரோட்டான் ஏற்றம் இங்க நடக்க போகுது. சோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உருவான இந்த இடைப்பொருளை நம்ம எழுதியாச்சு. இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் கூட வினையில ஈடுபட போகுது. சோ எத்தில் ஆல்கஹால் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆக்சிஜன் எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. எடுத்துக்கும் போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகர்றப்ப ஆக்சிஜன் எதிரயனியா நம்மளுக்கு மாறுது. மாறுறச்ச நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. அதாவது சயனோஹைட்ரீனும் ஈத்தாக்சைடு அயனியும் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்த படிநிலையில வினையில ஈடுபட போகுது. சரி, செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்ல ஓடிடலாமா? தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டீப்ரோட்டனேஷன், அதாவது புரோட்டான் நீக்கம் நடக்குது. சோ புரோட்டான் நீக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்ல உருவான அந்த இடைப்பொருள் எழுதிருக்கலாம், அதாவது சயனோஹைட்ரின் எழுதியிருக்கலாம். சோ இந்த சயனோஹைட்ரின் என்ன பண்ணுது அப்படின்னா ஈத்தாக்சைடு அயனி கூட வினையில ஈடுபட போகுது. சோ இங்க ஈத்தாக்சைடு அயனி வந்து பேஸா நம்மளுக்கு செயல்படுது. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற இந்த எதிரயனி என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை போய் எடுத்துக்குது. எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் கார்பனை நோக்கி நகருது.
நகரும்போது கார்பன் எதிரயனியா நம்மளுக்கு மாறிடுது. சோ மாறுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. அதாவது கார்பன் எதிரயனி உருவாயிருது. சோ இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு அடுத்த படிநிலையில உருவாக போகுது. சோ இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்மளுக்கு எத்தில் ஆல்கஹாலும் கிடைச்சிருது. சோ இது ரெண்டும் தான் அடுத்த படிநிலையில ஈடுபட போகுது. சோ அடுத்த படிநிலைக்கு வேகமா போயிடலாமா? 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருக்கவர் தாக்கல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்துச்சு இல்லையா? சோ அதுதான் இனிமேல் லைனா வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பும் அகைன் ரிப்பீட் ஆக போகுது. 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா கருக்கவர் தாக்கல். அதாவது நியூக்ளியோபிலிக் அட்டாக் வந்து நடக்க போகுது. இப்போ நம்மளுக்கு 3rd ஸ்டெப்ல உருவாச்சு இல்லையா? இந்த இடைப்பொருட்களை எழுதிக்கலாம். இந்த இடைப்பொருள் எழுதிடலாமா? எழுதியாச்சு. கார்பன் எதிரணி எழுதியிருக்கோம். இந்த கார்பன் எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா அகைன் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பென்சால்டிஹைடு கூட வினையில ஈடுபட போகுது. சோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பென்சால்டிஹைட்ல இருக்கிற இந்த கார்பனைல் கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா டெல்டா பாசிட்டிவா செயல்படுது. ஏன் டெல்டா பாசிட்டிவா செயல்படுதுன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணா எலக்ட்ரான்களை கார்பன் இருந்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப கார்பன் வந்து டெல்டா பாசிட்டிவாவும் ஆக்சிஜன் டெல்டா நெகட்டிவாவும் செயல்படும். இப்போ இந்த கார்பன் இங்க இருக்கிற இந்த கார்பன் எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற கார்பனில் கார்பனை போய் தாக்குது. தாக்கும்போது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க இரட்டை பிணைப்பு எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும்போது ஆக்சிஜன் எதிரயனியா நம்மளுக்கு மாறுது. மாறும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு அடுத்த படிநிலையில வினையில ஈடுபட போகுது. 5வது ஸ்டெப் என்னது? புரோட்டான் ஏற்றம் நடக்க போகுது. அதாவது புரோட்டனேஷன் நடக்க போகுது. சோ நம்மளுக்கு 4th ஸ்டெப் முடிவுல கிடைச்ச அந்த இடைப்பொருளை வந்து எழுதியாச்சு. சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுதுன்னா அகெயின் எத்தில் ஆல்கஹால் கூட வினையில ஈடுபட போகுது. சோ இந்த ஆக்சிஜன் எதிரணி என்ன பண்ணுது? இங்க எத்தில் ஆல்கஹால்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை போய் எடுத்துக்குது. எடுக்கும்போது ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியா மாறிடுது. மாறினதும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு 6வது படிநிலையில ஈடுபட போகுது. 6வது படிநிலை என்னன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. டீப்ரோட்டனேஷன் தான் நடக்க போகுது. அது புரோட்டான் நீக்கம் வந்து நடக்க போகுது. சோ இந்த இடைப்பொருள் எழுதிக்கலாமா? சோ இந்த இடைப்பொருள் எழுதியாச்சு. இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுதுன்னா ஈத்தாக்சைடு அயனி கூட வினையில ஈடுபட போகுது. சோ ஈத்தாக்சைடு அயனியும் எழுதியாச்சு. இப்போ இந்த ஈத்தாக்சைடு அயனி இருக்கு இல்லையா? சோ ஈத்தாக்சைடு அயனில இருக்கிற இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற இந்த எதிரணி என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்க போகுது. சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து எடுக்குது இந்த ஈத்தாக்சைடு அயனி? ஏன் இங்க இருக்கிற இந்த ஹைட்ராக்சி குழுல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா சயனைடு குரூப் இணைஞ்சிருக்கிற இந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கிற ஹைட்ராக்சி குழுல உள்ள ஹைட்ரஜனை தான் இது வந்து எடுக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வினைக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற இந்த எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியா நம்மளுக்கு மாறுது. மாறினதும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. அது மட்டும் இல்லாம இது இந்த ஹைட்ரஜன் எடுக்கிறதுனால எத்தில் ஆல்கஹாலாகவும் நம்மளுக்கு மாறிடுது. சோ இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு அடுத்த படிநிலையில வினையில ஈடுபட போகுது. போயிடலாமா? அடுத்த படிநிலை என்னங்கிறத பாத்துடலாமா? இது வரைக்கும் நீங்க வந்து என்னென்னு கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டே வந்திருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கே ட்விஸ்டா இருக்கும். பார்க்கலாமா? 7th ஸ்டெப் என்ன அப்படின்னா சயனைடு நீக்கம். அதாவது எலிமினேஷன் ஆஃப் சயனைடு. இப்ப என்ன பண்ணுதோம் அப்படின்னா சயனைடு குழுவை வந்து நீக்க போறோம். சோ அது எப்படின்னு பாத்துடலாமா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா 6வது படிநிலையில வினையில முடிவுல கிடைச்ச இடைப்பொருளை வந்து எழுதிடுச்சு. இந்த ஸ்டெப்ல பாத்தீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் மேல இருக்க இந்த எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனை நோக்கி நகருது. சோ நகர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இந்த சயனைடுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் எடுத்துக்கிட்டு இந்த சயனைடு என்ன பண்ணுதுன்னா சயனைடு எதிரயனியா வெளியே போயிருது. சோ வெளியே போனதும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் சயனைடு எதிரயனியும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இந்த ப்ராடக்டோட பேர் என்னது? பென்சாயின் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு இந்த சயனைடு வந்து என்னதான் செயல்பட்டிருக்கு? ஒரு கேட்டலிஸ்டா செயல்பட்டிருக்கு. அதாவது வினையூக்கியா செயல்பட்டு இந்த வினையோட ஸ்டார்டிங்ல உள்ள போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வினையோட முடிவுல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த 7 ஸ்டெப்பும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பென்சைன் குறுக்கம்னா என்ன பார்த்திருக்கோம். சோ அதுக்கு ஒரு பொதுவான ஒரு வினை பார்த்திருக்கோம். அடுத்து அதோட மெக்கானிசம் பார்த்திருக்கோம். அதுலயும் 7 படிநிலைகளும் நல்லா தெளிவா பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது குறுக்க பென்சாயின் குறுக்கம் வந்து பார்க்க போறோம். அதாவது
கிராஸ்ட் பென்சாயின் கான்சென்ட்ரேஷன் குறித்து பார்க்க போறோம். சோ குறுக்க பென்சாயின் குறுக்கம்னா என்ன அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத 2 வெவ்வேறான அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீர்த்த அதாவது ஆல்கஹால்ல கரைஞ்ச பொட்டாசியம் சயனோட முன்னிலையில வினையில ஈடுபடுறப்ப நம்மளுக்கு ஹைட்ராக்சி கீட்டோன் நம்மளுக்கு கிடைக்குது. இததான் நம்ம என்ன சொல்றோம், குறுக்க பென்சாயின் குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். So let's see in English crossed benzoin condensation. Cross benzoin condensation என்னது? The crossed benzoin condensation involve the treatment of an two different aromatic aldehydes with aqueous alcoholic potassium cyanide. The products are a hydroxy ketone. It is also known as crossed benzoin condensation. So இதுக்கு வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு வினை பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. So அது என்ன அப்படின்னா இங்க வந்து 2 டிஃபரெண்டான அதாவது 2 வெவ்வேறான அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் அதாவது ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் வினையில ஈடுபடுறதுனால நம்மளுக்கு வந்து 4 விதமான ப்ராடக்ட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இத பொதுவா நம்ம வந்து பயன்படுத்துறது இல்ல. சோ இருந்தா கூட 2 வெவ்வேறான அதாவது எலக்ட்ரானிக்கலி டிஃபரெண்டான அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளை பயன்படுத்துறப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள தான் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு தான் பார்க்க போறோம். பாத்திரல இருக்கிற ஒரு ஆல்டிஹைடு என்ன அப்படின்னா 4 மீத்தாக்சி பென்சால்டிஹைடு எடுத்திருக்கும். சோ உங்களுக்கு இந்த மீத்தாக்சி குழுவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். மீத்தாக்சி குழு என்ன பண்ணும்னா எலக்ட்ரான்களை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படிங்கிறப்ப இது வந்து எலக்ட்ரான் ரிச்சான ஒரு ஆல்டிஹைடா வந்து செயல்படும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆல்டிஹைடு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 குளோரோபென்சால்டிஹைடு எடுத்திருக்கும். சோ குளோரின் இருக்கிறதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்களை புடிச்சு இழுக்கும். அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான் விட்ராயிங் குழு வந்து இங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான்கள் கம்மியா இருக்கிற ஒரு ஆல்டிஹைடு இந்த 2 குளோரோபென்சால்டிஹைடு. அப்படிங்கிறப்ப இந்த 2 ஆல்டிஹைடையும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெவ்வேறு துருவம் மாதிரி இருக்கு. அதாவது ஒன்னு ரிச்சா இருக்கு, ஒன்னு எலக்ட்ரான்கள் கம்மியா இருக்கிற ஆல்டிஹைடா இருக்கு. அப்படிங்கிறப்ப 2 டிஃபரெண்டான எலக்ட்ரானிக் ஆல்டிஹைடுகளை வந்து எடுத்திருக்கோம். சோ இந்த 2 ஆல்டிஹைடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கஹால்ல கரைஞ்ச சோடியம் சயனைடோட முன்னிலையில வினையில ஈடுபட போகுது. இங்க சோடியம் சயனைடுக்கு பதிலா நீங்க வந்து ஆல்கஹால்ல கரைஞ்ச பொட்டாசியம் சயனைடு கூட வினையில ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. சோ நீங்க வந்து ஈஸியா அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு இல்லையா, சோ அந்த அரோமேட்டிக் ரிங் பக்கத்துலதான் எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கீட்டோ குரூப் அதாவது இந்த கார்பனைல் குரூப் வந்து இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குழு இருக்கு. அப்போ எலக்ட்ரான் விட்ராயிங் குழு இருக்கிற இந்த அரோமேட்டிக் ரிங் பக்கத்துல எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ராக்சி குழு அட்டாச் ஆயிருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ப்ராடக்டை ஈஸியா எழுதிடலாம். சரி மாணவர்களே, உங்களுக்கு குறுக்க பென்சாயின் குறுக்கம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரி வாங்க அந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் போய் பார்க்கலாமா? இதுதான் அந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம். சோ இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா அதாவது ஒரே மாதிரியான ஆல்டிஹைடு தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம் இந்த பென்சாயின் கான்சென்ட்ரேஷன். சோ இந்த சப்ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே சப்ஸ்டேட்குள்ள 2 ஆல்டிஹைடு கொடுத்திருக்காங்க. சோ அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரே ப்ராடக்ட் தான் இங்கேயும் கிடைக்கும். அங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சதோ அதே ப்ராடக்ட் தான் இங்க கிடைக்க போகுது. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரி வாங்க என்ன கேள்வின்னு பாத்திரலாம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த சப்ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கஹால்ல கரைஞ்ச சோடியம் சயனைடோட முன்னிலையில வினையில ஈடுபடும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. அது என்ன ப்ராடக்ட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பென்சாயின் கான்சென்ட்ரேஷனோட முடிவுல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கீட்டோன் கிடைக்கணும். அதாவது அந்த ப்ராடக்ட் குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கீட்டோன் இருக்கும், இன்னொன்னு வந்து ஹைட்ராக்சி குழு வந்து இருக்கும். ஹைட்ராக்சி குழு வந்து இருக்கணும். அப்போ கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல வந்து கீட்டோனும் ஹைட்ராக்சி குழுவும் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுதான் வந்து சரியான பதிலா இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போறது எதெல்லாம் வந்து பொருத்தமில்லாத பதில் அப்படிங்கறதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சரியான பதில பாத்திரலாம். இப்ப வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? கீட்டோ குழுவும் இருக்கு, ஹைட்ராக்சி குழுவும் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது சரியான பதில இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். பி ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கீட்டோ குழுவும் இருக்கு,
ஹைட்ராக்சி குரூப்பும் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா சயனைடு குழு கூட இருக்கு. நம்மளுக்கு வந்து பென்சாயின் கான்சென்ட்ரேஷனோட முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா சயனைடு வந்து வெளியே போயிருது. சயனைடு என்னதான் இருக்கு செயல்படுது, ஒரு கேட்டலிஸ்டா செயல்படுது. அப்படிங்கிறப்ப இந்த பி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்ல. அடுத்து சிக்கு போறோம். சி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கீட்டோ குழு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சி ஆப்ஷனும் இருக்க வாய்ப்பு இல்ல. அடுத்து டி ஆப்ஷனுக்குள்ள போறோம். டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி குழு இருக்கு, அது கூட சைன குரூப் இருக்கு. சைன குரூப் இருந்தாலே அது இருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்னொன்னு இருக்கான்னு இன்னொன்னு இருக்கு. அது என்னது, ஆல்டிஹைட் குழு கூட இருக்கு. அப்படிங்கிறப்ப ஆல்டிஹைட் இதுல வர வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிறப்ப டி ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த 4 ஆப்ஷன்ல பாக்குறப்ப நம்மளுக்கு சரியான பதில் என்னது, ஆப்ஷன் ஏ தான். இன்னைக்கு எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சாயின் கான்சென்ட்ரேஷன் குறித்து தான் பார்த்திருக்கோம். அதாவது பென்சாயின் குறுக்கம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதோட மெக்கானிசம் கூட நம்ம பார்த்திருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம குறுக்க பென்சாயின் குறுக்க வினை குறித்து பார்த்திருக்கோம். அதாவது கிராஸ் பென்சாயின் கான்சென்ட்ரேஷன் குறித்து பார்த்திருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கூட பார்த்திருக்கோம். சரி மாணவர்களே, உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சரி மாணவர்களே, இன்னொரு பேர் வினையில உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.